வணக்கம் இபர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக்க VAR குழுவின் சார்பாக பதிவிட்டு வருகிறோம். வரலாற்று சுவடுகளாக்க பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். பல 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 ரகமா இருக்குது பூட்டு, அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு. கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு, நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு. போட்டு சாவி இருப்பேன் அடக்கமில்லாமே சபையிலே ஏறி அளந்து கொட்டும் ஆண்களுக்கு வாயிலே பூட்டு. அடக்கமில்லாமே சபையிலே ஏறி அளந்து கொட்டும் ஆண்களுக்கு வாயில பூட்டு. அடுத்தவர் பையில் இருப்பதை கையில் அள்ளி கொள்ளும் திருடருக்கு கையிலே பூட்டு. புத்தி கெட்டு சக்தி கெட்டு பொழப்பையெல்லாம் விட்டு விட்டு சுத்தி வரும் சோம்பேறிக்கு காலில பூட்டு. சுத்தி வரும் சோம்பேறிக்கு காலில பூட்டு. வணக்கம் இபர்ஸ். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையுலக வரலாற்றில் காவல்துறை அதிகாரியாக அனைத்து நட்சத்திரங்களும் நடித்திருந்தாலும் இன்று வரை மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரைப்படங்களாக புரட்சி நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் காவல்துறை அதிகாரியாக நடித்த திரைப்படங்களே அகில உலக திரைப்பட வரலாற்றிலேயே கதாபாத்திரத்திற்கு ஏற்றாற்போல் டைட்டில் அமைந்தது என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை என்று சொல்லலாம். அந்த வரிசையில் புரட்சி நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் காவல்துறை அதிகாரியாக நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்களின் சிறப்பு பார்வை. மக்கள் செல்வர் எம்ஜிஆர் அவர்கள் காவல்துறை அதிகாரியாக நடித்த திரைப்படத்தின் சிறப்பு பார்வை. புரட்சி நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் மனோரமா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான சதி லீலாவதி திரைப்படத்தில் 1936ஆம் ஆண்டு காவல்துறை அதிகாரியாக நடித்தார். 1961ஆம் ஆண்டு தேவர் பிலிம்ஸ் தாய் சொல்லை தட்டாதே. 1964ஆம் ஆண்டு நடேஷ் பிக்சர்ஸ் என் கடமை. 1964ஆம் ஆண்டு சத்யா மூவிஸ் தெய்வத்தாய். 1966ஆம் ஆண்டு தேவர் பிலிம்ஸ் முகராசி. 1967ஆம் ஆண்டு சத்யா மூவிஸ் காவல்காரன் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்குக்கு மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படங்கள். காவல்துறை அதிகாரியாக நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நிழலும் நிஜம் சிறப்பு பார்வை. புரட்சி நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்துறையில் மட்டும் நிழலாக காவல்துறை அதிகாரியாக நடித்துவிடவில்லை, நிஜத்திலும் அவர் காவல்துறைக்காக பல அரிய திட்டங்களை கொண்டு வந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மாபெரும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 1977ஆம் ஆண்டு மாபெரும் மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் மக்கள் சக்தியாக்க மாபெரும் வெற்றி பெற்றார். தமிழகத்தின் முதல்வரானார் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் செல்வர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்த பொழுது தமிழக மக்களுக்காக அனைத்து துறையிலும் பல அரிய திட்டங்களை கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் செல்வர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்த பொழுது தமிழ்நாட்டிற்காக தமிழக மக்களுக்காக பல அரிய நல் திட்டங்களை வழிவகுத்தவர், திட்டங்களை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தமிழக காவல்துறைக்காக கொண்டு வந்த திட்டங்கள் காவலர் குடியிருப்பு, காவலர் மருத்துவம், காவலருக்கான
போக்குவரத்துறை, காவலருக்கான சீருடை, காவலருக்கான ஊதியம், காவலருக்கான இன்சூரன்ஸ், காவலருக்கான வங்கி, காவலருக்கான மழைக்காலக்கான பாதுகாப்புக்கான ரெயின்கோட், காவலருக்கான ஆயுத பாதுகாப்பு கருவிகள், காவலருக்கான விடுதி, காவலருக்கான உணவு மற்றும் காவல்துறைக்கான அனைத்து சட்டத்திட்டங்களையும் மேம்படுத்தினார் மக்கள் நாயக்கர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்த பொழுது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், எம்ஜிஆர் அபிமானிகள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் அனைவரது சார்பாகவும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு பணிவன்புடன் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை நட்சத்திரங்கள், திரை பிரபலங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மேலும் ஆதரவு தருமாறு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை அனைவரிடம் இருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம். பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம். இதயமெல்லாம் அன்று நதியினில் நனைப்போம், இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனது என்னுமோர் கொடுமையை தவிர்ப்போம், இது எனது என்னுமோர் கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம்.